பர்சனல் ஹைஜீன்ல பார்த்துக்காம இருக்கிறது ஒரு வகை. இன்னொன்று பயங்கரமாக பார்த்துக்கிறேன்ற பேரில் எல்லா வாஷையும் போட்டு வாஷ் பண்ணி அங்கே நம்மளுக்கு சோப் போடுவாங்க, மஞ்சள் போடுவாங்க, உப்பு போடுவாங்க. இனி சமையல் கட்டில் என்னெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் ப்ரைவேட் பார்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஓவர் த கவுண்டர் போய் எனக்கு மருந்து வாங்கி கொடுங்கன்னு வாங்கி உள்ளே வச்சுக்கூடாது. அது தேவையில்லாத ரெசிஸ்டன்ஸ் கொண்டு வந்துடும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது வேலையே பண்ணாது. ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தாலுமே காண்டம்ஸ் யூஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சிங்கிள் பார்ட்னரோட இல்லை, நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கோம் அப்படின்னும் போது காண்டம்ஸ் மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணும்போது டிரான்ஸ்மிட்டபிளாகவும் நம்மளுக்கு வந்து இந்த வெஜைனல் இன்ஃபெக்ஷன்ஸ்ல எஸ்டிடிஸும் இருக்கு. ஸோ இப்போ அதே போல் அவங்களுக்கு வரக்கூடிய இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ், ஸோ நிறைய பேருக்கு இப்போ வந்து அவங்க ரெகுலராக நிறைய ஸ்க்ரீனை வந்து பார்க்குறதுனாலையும் பாடி ஹீட்னாலையுமே வந்து வருது. ஆனால் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லிங்காக இருக்கட்டும் இல்லை அந்த கலராக இருக்கட்டும் அது கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஸோ அதனால ஒரு சில பேருக்கு வந்துட்டு இன்ஃபெக்ஷனும் வந்து அதிகமாகுது. ஸோ இதுக்கு என்ன ரீசனாக இருக்கோ அதுக்கு அவங்க என்ன பண்ண வேண்டியது? முதல் விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸு. அண்ட் டெஃபினெட்லி ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது நம்மளோட இம்யூனிட்டி லெவல்ஸ் கம்மியாக போகும்போது ஒயிட் டிஸ்சார்ஜ் வரத்தான் செய்யும். இன்னொன்று பர்சனல் ஹைஜீன், அவங்க எப்படி அவங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸை பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது பொருத்தம். பர்சனல் ஹைஜீனில் பார்த்துக்காம இருக்கிறது ஒரு வகை. இன்னொன்று பயங்கரமாக பார்த்துக்கிறேன்ற பேரில் எல்லா வாஷையும் போட்டு வாஷ் பண்ணி அங்கே நம்மளுக்கு சோப் போடுவாங்க, மஞ்சள் போடுவாங்க, உப்பு போடுவாங்க. இனி சமையல் கட்டில் என்னெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் ப்ரைவேட் பார்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. இனி அந்த வாஷ் இந்த வாஷ் நான் பிராண்ட் நேம்ஸ் எல்லாம் சொல்ல விரும்பல. அந்த மாதிரி நிறைய வாஷ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேச்சுரலாகவே கடவுள் வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல ப்ரொடெக்டிவ் பேரியர் கொடுத்துருக்காரு. பிகாஸ் இட்ஸ் அ ஓப்பன் ஆர்கன். எப்படி நம்ம கண் ஒரு ஓப்பன் ஆர்கன், நம்ம வாய் ஒரு ஓப்பன் ஆர்கன், அந்த மாதிரி நம்மளோட வெஜைனால் வந்து நிறைய இன்ஃபெக்ஷனுக்கான சான்சஸ் ஆஸ் சச்சே இருக்கு. அப்போ அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு சோல்ஜர்ஸ் மாதிரி நம்மளுக்கு நேச்சுரல் பாக்டீரியா நிறைய இருக்கும். அதை நம்ம தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்னாலையும் தேவையில்லாத கெமிக்கலி இன்டியூஸ்ட் அதை நான் வந்து நம்ம அந்த இடத்துல வாஷ் பண்ணும் போதும், அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆகும்னா ஒரு சளி வந்தாலே எடுத்து ஆன்டிபயோட்டிக் டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் போட்டுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்னாலையும் நம்ம இம்யூனிட்டி குறையும் போது ஆப்பர்ச்சுனிஸ்டிக்காக நிறைய டைம்ஸ் ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும். இது ஒன்று. ரெண்டாவது மல்டிபிள் பார்ட்னர்ஸ். என்ன ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தாலுமே காண்டம்ஸ் யூஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சிங்கிள் பார்ட்னரோட இல்லை, நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கோம் அப்படின்னும் போது காண்டம்ஸ் மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணும்போது டிரான்ஸ்மிட்டபிளாகவும் நம்மளுக்கு வந்து இந்த வெஜைனல் இன்ஃபெக்ஷன்ஸ்ல எஸ்டிடிஸும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வராமல் இருக்கும். ஜென்ரலி ஒயிட் டிஸ்சார்ஜ்ன்றது வந்து பிசியலாஜிக்கலி நம்மளுடைய மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அந்த சர்விக்ஸ்ன்றது ஏதாவது செக்ரீட் பண்ணிட்டு தான் இருக்கும். அது வந்து ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு தண்ணி மாதிரி இருக்கும், முதல்ல மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்காக வரும், அப்புறம் லைட்டாக அந்த சக்கரை பாகு பதத்தில் வரும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திக்கா லைட்டாக படும். இதெல்லாம் நார்மல். ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் பார்க்கறதுக்கே தயிர் மாதிரி எக்கச்சக்கமாக எப்போ பார்த்தாலும் நீங்கள் பேண்டி லைனர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை பேண்டியில் எப்போ பார்த்தாலும் பட்டுக்கிட்டே இருக்கு, நிறம் மாறி வர்றது மஞ்சள் கலர்லையோ கிரீன் கலர்லையோ தயிராக எக்கச்சக்கமாவோ இல்லைன்னா ரெட்டு கலர்லையோ அந்த மாதிரி கம்பைன் பண்ணி வரும்போது கோபியஸ் அமௌண்ட்ல ஃபவுல் ஸ்மெல்லிங் நம்ம சொல்றது வந்து என்ன சொல்றது, ஒரு 10 பூண்டை வந்து கசக்கி இருந்தா ஒரு கொஞ்சம் ஸ்மெல் எப்படி வருமோ அந்த மாதிரியோ இல்ல மீன் நாத்து மாதிரியோ, ஆமா அந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னா தட் இஸ் டெஃபினெட்லி அப்நார்மல். அதுக்குமே ஓவர் த கவுண்டர் போய் எனக்கு மருந்து வாங்கி கொடுங்கன்னு வாங்கி உள்ள வச்சுக்கூடாது. அது தேவையில்லாத ரெசிஸ்டன்ஸ் கொண்டு வந்துடும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது வேலையே பண்ணாது. யூ கோ டு டாக்டர், யோர் டாக்டர் வில் எக்ஸாமின் யூ. எக்ஸாமினேஷன் பண்ணும்போதே லாஸ்ட் ஆஃப் டைம்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்ன டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன். கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் அவங்க டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க ரிகரண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வரும்போது. அப்போ அதுக்கேற்ற மருந்து போடும்போது தான் நம்மளுக்கு திருப்பி அந்த மருந்து வேலை செய்யும், இல்லைன்னா டெஃபினெட்லி வேலை செய்யாது. அதே மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ், கரெக்டான ப்ரோபயோட்டிக்ஸை நம்ம உடல் அளவில் நம்ம கரெக்டான டயட் சாப்பிடும் போதும் ஒரு கப்பு தயிர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது, மோர் அடிக்கடி மோர் குடிக்கிறது, நிறைய பச்சை காய்கறிகள், பர்டிகுலர்லி ஓவரிஸ்க்கு சர்விக்ஸுக்கு எல்லாமே நீர் காய்கறிகள் ரொம்ப நல்லதுன்றாங்க சித்தா சைடில். அதெல்லாம் சாப்பிடும் போதும் நிறைய ஹைட்ரேட் பண்ணிக்கும் போதும் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸோட சான்சஸ் வெகுவாக குறையும். இதை தவிர்த்து இன்னொரு விஷயம், இப்படி திருப்பி ரெக்கரண்டா வந்துட்டு இருக்கும் போது உங்களுக்கு உங்க பார்ட்னரை செக் பண்ண வேண்டியதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க கிட்ட இருந்து நம்மளையே ட்ரீட் பண்ணிட்டு இருப்போம், வேற நம்மளோட சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வில் பி சம்வேர் எல்ஸ். ஸோ அங்கிருந்து வருதான்னு நம்ம பார்த்துக்கணும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு சுகர் இருக்கா
இல்ல வேற ஏதாவது இம்யூனிட்டியை கம்மி பண்ற டிசீசஸ் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு சின்ன ஸ்கிரீனிங் செக்அப் மாதிரி உங்க டாக்டர் கிட்ட சொல்லி பண்ணிக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்களை குறைக்கும். இந்த டிஸ்சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வின்டர் சீசன்ல கொஞ்சம் பேருக்கு அதிகமா இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது நார்மலா இல்லைன்னா அதுவும் டிபெண்ட்ஸ் தான்டா. ஒரு சிலருக்கு சம்மர்ல வரும், ஒரு சிலருக்கு வின்டர்ல வரும். அது வந்து பயப்படுற மாதிரி கிடையாது. பயப்படுற ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்துட்டாலே அது நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. யூ ஹேவ் டு கெட் ட்ரீட்டட் அண்ட் யூ ஹேவ் டு சோ வேர் த சோர்சஸ், சி வேர் த சோர்சஸ். அதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் தான் திருப்பியும் சொல்றேன், விஜைனல் டிஸ்சார்ஜில் நம்ம பயப்படுறது மோஸ்ட்லி எஸ்டிடிஸ் தான். அண்ட் பாப்ஸ்மியர்ஸ் கரெக்டா பண்ணிக்கணும். சில டைம்ஸ் டிஸ்சார்ஜ் சர்வைக்கல் கேன்சர்ல இருந்து வரும், வெஜைனல் கேன்சர்ல இருந்து வரும். அது ஒரு ஏஜ் குரூப்புக்கு மேல நம்ம பார்ப்போம். செக்ஷுவலி ஆக்டிவா இருந்தாலே நம்ம பாப்ஸ்மியர்ஸ் பண்ணிக்கணும், வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்க டாக்டர்ஸ் உங்களுக்கு எத்தனை இன்டர்வெல்ல பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் தான் லைஃப் த்ரெட்டனிங் நம்ம பயப்படுற விஷயம். நம்ம டாக்டர் போய் பார்க்கும்போது கட்டாயம் அவங்க ஒரு ஸ்பெக்குலம் போட்டு சர்விக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, ஒரு ஸ்மியர் எடுத்து அனுப்புவாங்க, உங்களுக்கு வெஜைனாலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ரிப்பீட்டடா வருது அப்படின்னும் போது அதை நம்ம கரெக்டா ட்ரீட் பண்ணாலே அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாலாம் வராது. பயப்பட வேண்டாம். பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.